கொண்டு போய் கிட்னி எடுத்தோம்னா மனமுண்டி வரைக்கும் மனமுண்டியா? நான் திருக்குறள் தான் போறேன், பரவாயில்லையா? திலீப்னா கொல்லிப்பு திலீப்னா திலீபா? எனக்கு என்னன்னு தெரியல, திலீப்னு பேரை கேட்டால புள்ளிப் காதல விழுது. வேற எங்க போயிட்டு இருக்க? சும்மா மனமுண்டி வரைக்கும். மனமுண்டி என்ன படிச்சிருக்க? 12th படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிருக்க? எக்ஸாம் எழுதிருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேனா. என்ன வேலையா போற மனமுண்டிக்கு? சும்மா பசங்க இருப்பானே லீவ் டைம், அப்படியே சும்மா பசங்க கூட அட்டி விடுறதுதான். அட்டி விடுறதா? அட்டி விடுறதுன்னா சும்மா அப்படியே போற வர பண்ணீங்களா சைட் அடிச்சுன்னு அப்படியே சும்மா சுத்தி பசங்க கும்பலா உட்காந்து போற வர பொண்ணுங்கள கலாய்க்கிறது அந்த மாதிரி அப்படியே ஜாலியா இருக்கு. போற வர பொண்ணுங்களை வந்து கலாய்க்கிறது இப்ப போயிட்டு இருக்கு நீ? சும்மா அப்படியே சைட் அடிச்சுன்னு அப்படியே. உனக்கு என்ன வயசு ஆகுது? பிளஸ் டூன்னா 17 வயசு தானே இருக்கும் உனக்கு? 17 வயசு ஆகுது. அதுக்காகவே கிளம்பி போறியா இப்ப நீனு? சும்மா அப்படியே பசங்க போன் அடிச்சு கூட்டானுங்க, அப்படியே சும்மா போறேன். போற வரவங்களை வந்து பொண்ணுங்களை வந்து நீ தொந்தரவு பண்றப்ப? தொந்தரவு பண்ற? தொந்தரவு பண்ணல, சும்மா ஜாலியா சைட் அடிச்சுன்னு அப்படியே பசங்க கூட இருந்துன்னு சும்மா. இதனால உனக்கு என்ன கிடைக்கும்? அதனால சும்மா ஒரு ஜாலி, ஒரு என்ஜாய்மெண்ட். சரி, போற வர பொண்ணுங்களை போய் தொந்தரவு பண்றதுக்கு போயிட்டு லிஃப்ட் கேட்டு போறேன்? இல்லண்ணா, சும்மா பசங்க கூட அப்படியே ஜாலியா போயிட்டு. பசங்க கூட தான் ஜாலியா ஒண்ணுது ஜாலி தான். போற வர பொண்ணுங்களை வந்து தூரமா இருந்து பாக்குறதோட நிப்பாட்டிக்கணும். விசில் விட்டு கூப்பிடுறது, அவனை தொந்தரவு பண்றது, அந்த மாதிரி வேலை வச்சுக்கூடாது. இப்போ உனக்கு ஒரு அக்கா இல்லை ஒரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுப்போம், பேச்சுக்கு இருக்காங்களா அவனுக்கு? இல்ல, ஒரு பேச்சுக்கு உனக்கு இருக்கான்னு வச்சுப்போம். ஒரு ரோட்டில் நடந்து போறாங்க, ஒரு 4 பேர் ஏய் சூப்பரா இருக்கட்டு நீ அப்படின்ட்டு கத்துறான், ஏய் வாடி அப்படின்றான், கண்ணடிக்கிறான். என்ன பண்ணுவ நீ? உன்கிட்ட வந்து சொல்றாங்க, உங்க அக்கா தங்கச்சி சொல்றாங்க, என்ன பண்ணுவ? போய் அடிப்பேன். என்ன பண்ணுவேன்? எதுக்கு அடிக்கிற? சும்மா ஏன்டா அவன் ஜாலியா சும்மா பசங்களோட அட்டி விடுறது தானே இருக்கான், நீ ஏன் போய் அடிக்கிற? சொல்ல. அவன் ஜாலியா பசங்க கூட போயிட்டு அட்டி போட்டுக்கிட்டு போற ஒரு பொண்ணுங்களை கலாய்ச்சிட்டு அவன் என்ஜாய்மெண்ட் தானே பண்றான். அது ஏன் உனக்கே அவங்க ஒரு நீ ஏன் போய் அடிக்கிறான்? எங்க அக்கா பண்றான். உங்க அக்காவை உங்க தங்கச்சியை பண்ணா உனக்கும் வருது. இப்ப நீ அதே வந்து இன்னொரு பொண்ணுக்கு பண்ணும்போது அவங்க அக்காவுக்கு, அவங்க அண்ணன் தம்பிக்கு, அவங்க அம்மா அப்பாவுக்கு கோவம் வராதா? அதெல்லாம் பசங்க கூட இருக்கும்போது தெரியாதுண்ணா. இப்படி சொல்லக்கூடாது, சரியா? படிக்கிற பையன், உனக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கு. பொண்ணுங்களை வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து கல்யாணம் நடக்கும், அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. நீ காதலிக்கிறது, கல்யாணம் பண்றதுலாம் அதெல்லாம் ஒரு வயசு இருக்கு, அதெல்லாம் எல்லாம் நடக்கும். சின்ன வயசுல வந்து தப்பு தண்டை பண்ணி மாட்டிக்கிட்டு லைஃபை தொலைச்சிடாத, சரியா? போறியா பசங்க கூட போறியா, அதை விளையாடுறீங்களா, ஜாலியா இருக்கலாம், அதை விட விட்டுருணும். பொண்ணுங்களை கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண விடுதான். சரி, இப்ப நீ வந்து மனம் மூண்டி போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? சரி, நான் பண்றேண்ணா. பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ண மாட்டேன் சொல்லக்கூடாது. சரி, நான் பண்றேண்ணா. நேத்து ஓட்டு போட்டாச்சு எல்லாம், சரியா? தெரியுமா உனக்கு நேற்று எலெக்ஷன்? தெரியுண்ணா. நான் வந்து திருக்கோயிலூர் தொகுதியில சுயேட்சை வேட்பாளர்னு என்னன்னா, சுயேட்சை தெரியாது. சுயேட்சை வேட்பாளர்னா எந்த ஒரு கட்சி சார்ந்து நிக்காம தனியா நிக்கிறது, அந்த மாதிரி நின்று நானும். எல்லா மக்களும் வந்து ஓட்டு போட்டாதான் நான் எம்எல்ஏ ஆக முடியும். எனக்கு எப்படி பார்த்தாலும் வரும், சரி வண்டி நிப்பாட்டிக்கிறான். எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு தான் போட்டிருப்பாங்க. ஆனா எம்எல்ஏ ஆகணும்னா ஒரு 1 லட்சம் ஓட்டு மேலே வச்சு வாங்கணும், சரியா? இப்ப என்னன்னா என்னோட ஆசை, எனக்கு எம்எல்ஏ ஆகி அப்படி இன்னும் காரில் ஜாலியாக அப்படியே சுற்றணும், கொடி மாட்டிக்கிட்டு அப்படின்னு ஒரு ஆசை. அது வந்து நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. ஏன்னா இருக்கிற கட்சிக்காரெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க பாரு, காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டான். இப்போ போவோம், இப்போ திருக்கோளூர் போயிட்டு அந்த பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு பார்த்தியா, அங்கே வந்து அந்த ஓட்டு போட்ட மிஷின்லாம் வந்து சீல் வச்சு உள்ள ஸ்கூலில் வச்சிருக்கிறாங்க.
காலில் ஒரு விட போனேன் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலான்ட்டு. அங்கே வந்து மிலிட்ரி இந்த துப்பாக்கிலாம் வச்சுட்டு போலீஸ்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. இப்போ நீ என் கூட வா, நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி போவோம். பின்னாடி போயிட்டு இந்த ஸ்கூலு இந்த ஜன்னல் ஏதாவது ஓட்டை கிட்ட போட முடியாதுன்னு பார்ப்போம். நான் வெளியே நிற்கிறேன், நீ உள்ளே போயிட்டு அந்த ஜன்னல் ஓட்டை ஏதாவது போட முடியாதுன்னு பார்த்துட்டு ஈர சாக்கு வச்சு சுத்தியால் அடிச்சு ஓட்டை போட்டுருவோம். நீ உள்ளே போயிட்டு மிஷின் நான் சொல்கிறேன் அங்கேருந்து நின்றுக்கிட்டு எல்லா மிஷினும் பொறிட்டு வந்துடுறியா? ஓ இது இறக்கி விட்டு நான் போறேன். இங்கே போறப்பா. ஏய் எனக்கு பயமா நான் சொல்றது கேளு, நீ மிஷின் எடுத்துட்டு வந்து டிக்கில வச்சுக்கிட்டு எங்கேயா போய் ஒரு இடத்துல உட்காந்து இங்க பாரு ஏய் நான் சொல்றது கேளுப்பா நான் சொல்றது கேளு எனக்கு பயமா ஐயோ இங்க பாருப்பா நான் சொல்றது கேளு. இங்க பாரு ஒரே நிமிஷம் என்னை இறக்கி கொடுத்தல நீ. நான் இறக்கி விடுறேன். இங்க பாரு நான் இறக்கி விடுறேன். நான் சொல்றது தெரியாது, நீ இறக்கி கூட. பயமா இது இங்க பாருப்பா. நான் சொல்றேன் ஒரே எங்க வீட்டுல நான் ஒரே புள்ளதான். பயமா இது என்னை இறக்கி கூட. நான் சொல்றது கேளுப்பா ஒரு நிமிஷம். இங்க பாரு பாரு இப்போ வண்டிக்கு போறேன் பாரு, என்ன இறக்கி விடணும். எனக்கு பயமா இது என்னை இறக்கி விடணும். இப்ப நீ போன அவ்வளவுதானா? ஆமா நான் சொல்ற மட்டும் கேளு. ஆமா நீ இறக்கி விடு. நான் சொல்ற மட்டும் கேளுப்பா. இங்க பாரு நான் சொன்னது கேட்டனா இறக்கி விட்டுருவான். ஐயோ எனக்கு பயமா இது, நீ இறக்கி விடு. நான் சொல்றது கேளுன்னு தான் சொல்றேன். ஒண்ணு மிஷின் நீ எடுத்துட்டு வந்துட்டுனா வெளியே வச்சு நிறைய ஓட்டு வந்து கள்ள ஓட்டு போடுவோம் 2 பேர் சேர்ந்து போட்டு நீ கொண்டு போய் திருப்பி உள்ள வச்சிரு. நான் ஸ்கூலுக்கு பின்னாடி வெளியே நிக்கிறேன்றான். திடீர்னு போலீஸ் இங்கிலீஷ் எல்லாம் பார்த்து பயம் தாங்க. ஐயோ இறக்கி நானும் எனக்கு இறக்கி விடு, எனக்கு பயமா இது. இங்கே பாருப்பா, உன்னை நீ வைக்கும் போது யாரும் பார்க்க கூடாது. நீ திருப்பி வைக்கும் போது பாத்துட்டாலும் உன்னை சுட்டுருவாங்க. உன்னை இங்கே டென்ஷன் ஆகல. நான் அங்க இறங்கி விட்டு வந்து நான் ஏன் தலை இப்படி வந்து எனக்கு பண்ற தேவையில்ல. என் கூட வருவே வர மாட்டேங்க. ஐயோ எனக்கு பயமா இது, என்னை இறக்கி விட்டு நீ. இங்க பாரு நீ எது பண்ணாலும் அங்க இறங்க முடியாது. தல எனக்கு பயமா தல. ஏன் தல காசு தரண்டா உனக்கு. காசு எனக்கு தேவையில்ல. உன் காசு போலீஸ் உன்னை கூட்டிட்டு போனா இங்க பாரு நான் சொல்றேன் கேள்றா. என் கூட வர நீனு காசு குடுக்குறான், பின்னாடி போய் ஈர சாக்கு வச்சு எனக்கு பயமா இருக்கு. என்னை இறக்கி விட்டு நீ எதனா பண்ணு. நான் சொல்றேன் காசு தரண்டா உனக்கு. என்னை இறக்கி விடணும். அடிக்கிற வேலை வச்சா பசங்களுக்கு போன் பண்ணி வர வச்சிருவான். பசங்க போன் பண்ணி வர வச்சிருவா. இப்பயே வர வைக்கிற மாதிரியா? உனக்கு பயம் வந்துருச்சு அப்பெல்லாம். நீ தனியா ஹேண்டில் பண்ண மாட்டேன் இல்லீங்களா? பயம் வந்துருச்சு. தொடநடிங்க திலீப் நீங்க தொடநடிங்க எங்க ஏரியாக்கு வாப்ப. ஏரியாக்கு வந்து எந்த ஏரியாக்கு வரணும்? அங்க வா. எங்க ஆவியூருக்கு வா. எங்க ஆவியூருக்கு? ஆவியூருக்கு வந்தா என்ன பண்ணுவா? நீ வந்து பாரா. நீ இறங்குடா. நீ இறங்குடா. என்னடா பண்ணுவா? புள்ளியில இப்ப போன் வச்சு வர வைக்கிறோம் பாரியா? இங்க வர வைக்கிறோம் பாரியா? போன் கொடு ஒரு நிமிஷம். நான் என் பசங்க முதல்ல போன் போட்டு நான் போன கொடு. ஒரு நிமிஷம் போன கொடு. ஒரு நிமிஷம். என்ன பண்ணுவா? பசங்க போன் என்னடா பண்ணுவா? என்ன பண்ணுவா? சும்மா மேல கையெல்லாம் வச்சுன்னு இருக்காத. சொல்றதை கேள்றா. ஈர சாக்கு வச்சு சுத்தி எல்லாம் 4 அடி ஆடுறேன் என் கூட வந்து உடம்புடா. போய் நான் நீ போய் திருடுனா என்ன திருடு சொல்ல? திருட சொல்லடா உன்ன. நீ போய் திருடுனா திருட சொல்ல. இங்க பாரு சும்மா அடிற வேலை வச்சுக்காதே. போன கூட பைக்ல குத்துனாட பிரிங்கிட்டு வெளியே வந்து நான் சொல்றேன் கேள்றா. செவுத்த வந்து 4 குத்து ஈர சாக்கு குத்துறானோ. நான் சொல்றேன் கேள்றா ஒரு நிமிஷம். நீ வரல. ஐயோ அர்ஜுன் குத்துற மாதிரி கையை மடக்கி குத்தும். இப்ப வயித்துல பாக்குற இந்த குத்த போற செவுத்துல ஒரே அத போன கூட. அப்படியே என்ன தெரியாது. என்ன கூட எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு. போன கூட இல்ல இல்ல போன கூட அதல கேள்றா ஒரு நிமிஷம். போன கூட இங்க பண்றா அடிச்சுனா சும்மா மேல நான் வச்சுனுக்காத. நீ விடா. சொல்றபடி வந்து கேட்டு வந்து பண்ணா இங்க பாரு. உன்ன பக்கல விட முடியாது. என்னன்னா விடு. எனக்கு தெரியாது. போன கூட இல்ல. என்ன பண்ணாலும் வெளிய போங்க. நீ எங்க போற கொடுத்தல. போன கூட அதல வர ஊசி குத்துறா. நான் ஊசி எல்லாம் குத்தில. நான் பயமா நான் பயமா இங்க பாரு. நான் சொல்ற மாதிரி என் கூட வந்துட்டேன்னா நீ வீட்டுக்கு போயிடலாம். இங்க குத்தனான்னு மயக்கம் போட்டு ஊத்துவா. குதிக்கிறா. பயமா இங்க பாரு. என் கூட வரமாட்டல. வரமாட்டேன். பேசுறேன் ஒரு நிமிஷம் பேச விடுறா. போயிட்டு உட்காந்து பசங்க கூட உட்காந்து பொண்ணுங்களை கலாய்க்கு. ஐயோ நான் பாக்க மாட்டேன். பயமா உனக்கு ஜாலி உனக்கு. இல்ல இல்ல இது மேல பண்ண மாட்டேன். இங்க படுறா. இங்க படுறா. நான் சொல்றது கேள்றான்னா. எனக்கு பயமா நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேள்றான்னா. கேட்டனா அவனை விட்டுருவான். நீ குதிச்சுட்டே இருந்தா ஊசி எடுத்து குத்துருவான். நான் சொல்றது கேளு.
பொண்ணுல கலாய்ப்பியா? இல்ல கலாய்க்க மாட்டானு, இது மேல கலாய்க்கவே மாட்டானா ப்ளீஸ். அதுல உனக்கு என்ன கிடையாது உனக்கு? நான் ஒண்ணு இல்ல, நான் சும்மா பசங்க கூட தெரியாம பண்றேனா ப்ளீஸ். நானு தெரியாத வண்டியில இங்க பாரு, கால்ல கூட நான் விட்டுறேனா பாருடா. தெரியாத வண்டியில லிஃப்ட் கிட்ட வருவியா? இனிமே வரைய மாட்டானு, இனிமே வரைய மாட்டானா, கால்ல கூட உன்னை ஊசி குத்தி உன்னை கொண்டு போய் கிட்னி எடுத்தவங்க ஊசியில குத்திர போறேன் ஒரே புள்ள நானும் நானோ பயமா கேமரா போடுற இங்க போடுறா இங்க போடுறா கேமரா போடுறா ஊசி இல்லடா இங்க பாடுற கேமரா இருக்கு போடுறா இங்க பாரு தெரியுதா? கொஞ்ச நேரத்துல உயிரே போய் வந்துச்சுனா ஏன்னா அப்படி பண்றேன். என்ன ஊர் நீ ஃபர்ஸ்ட் பயமா பொண்ணுல கலாய்ப்ப போயிட்டு இது மேல கலாய்ப்பு இறக்கி விடுறாரு. நான் இறக்கி விடுறா, நான் சொல்றேன் கேள்றா. பிராங்க் பண்றேன் அது பண்றேன் பயமுத்தி விடுறேன். நான் சொல்றேன் கேள்றா ஒரு நிமிஷம், நான் சொல்றேன் கேள்றா. இப்ப பண்ணது உனக்கு ஊசி இருக்கலாம், இதெல்லாம் சொன்னதெல்லாம் சும்மா சரியா? அதெல்லாம் ஊசி எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த அப்படி போனானோ சைக்கிள் குத்துன்னு இருக்காது இன்னொரு வாட்டலாம் சும்மா. என்னது சைக்கிள் எல்லாம் குத்துன்னு இருக்காது இன்னொரு சைக்கா? பெஜராகி போச்சு. நான் நீ பேசுறதே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஸ்டைக்ன்ற நான் சொல்றது கேளு, ஒரு நிமிஷம் கேளுப்பா தம்பி. இங்க பாரு என்ன பேரு பெஜர் ஏத்தின்னு நானோ. சரிப்பா நான் சொல்றது கேளுப்பா. ஆயிடுச்சு இன்னொரு அங்கேயே இறக்கி விட்டுலாம். நான் சொல்றது கேள்றா. என்னண்ணா நான் சொல்றது கேளு. சும்மா விளையாட்டு தான் பண்ண, பிராங்க் தான் பண்ணீங்க. அது என்ன இப்படி ஊசி குத்துறீங்க? தான் பண்ண நானு. எனக்கு கத்தின்னு போய் இது கிட்னி அப்துட்டீங்கன்னா தெரியுதுல்ல பயமா அப்புறம் எது தெரியல வர ஏறி வர. நீ ஊசி ஈசி அப்புறம்னா சரி பண்ண மாட்டேன். இது மாதிரி ஒழுங்கா இருக்கு. நானும் மனுஷன் நான் காலில் கூட காலெல்லாம் ஊத்தவில்ல. போயிட்டு எங்க பாரு பொண்ணுங்களை தொந்தரவு பண்ண கூடாது, அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றது கேள்றா ஒரு நிமிஷம். கொடுத்துட்டேன் பாடுறா பாரு. நான் சொல்றது கேளு பொறுமையா. போயிட்டு தொந்தரவு பண்றது அதெல்லாம் வந்து தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? நீ அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லும் போதுதான் அந்த ஊசின்றது நான் எடுத்துட்டு வந்தேன். இல்லைன்னா வந்து நார்மலா பண்ணிருப்போம் வந்துட்டேன். புரியுதா? பயப்படாத ஒரு நிமிஷம் அமைதியா பயப்படாத சரியா? நான் கொஞ்சம் தேவை பெஜார் பண்ணிட்டேன். ஓகே, எதுவும் பயம் எல்லாம் இல்ல? பயம் இல்ல. வீடியோ எல்லாம் பாத்தியா? வீடியோ எல்லாம் பார்த்தேன். பயம் இல்ல. சரி, இப்ப நீ பண்ணது நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்டா இருக்கும். அதெல்லாம் வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். போட்டா மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. நீ பேசுனது எல்லாமே பாப்பாங்க மக்கள். சம்மதம் உனக்கு? சம்மதம். சரி, நல்ல பையனாரு. பொண்ணுங்கள போய் கலாய்க்கிறது எல்லாம் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். பண்ணக்கூடாது, தப்பு அதெல்லாம் சரியா? நல்லா படி, நல்லபடியா இரு. என்ன சொல்றது, நீ வாழ்க்கையில நிறைய பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இது மாதிரி எனக்கு யாரும் சொல்ல தெரியல. நீ தான் சொல்லி அதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் தப்பு, எனக்கு தப்பு சரியா? பண்ணக்கூடாது. சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. நல்லபடியா இரு. நான் சொல்ற மாதிரி சொல்லு. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க.